குப்தர்கள் காலம் தான் பார்த்திங்கன்னா பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கடோத்கஜருக்கு அடுத்து முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுருபர், ஸ்கந்தகுப்தர், பாலத்தியர், விஷ்ணுகுப்தர் தான் கடைசி அரசர். இந்த இதை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இப்போ முதலாம் சந்திரகுப்தரோட மகன் சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன் முதலாம் குமாரகுருபர். ஸோ இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க கொஸ்டின்ஸ் போகலாம். இதுலேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸு. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவர் ஆதரித்த குப்த மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக் கடல் வரை பரவியது? இரண்டாம் சந்திரகுப்தர். வட இந்தியாவில் வாணிபம் நடத்திய துறைமுகம் எது? தாம்ரால்ப்தி. விக்ரமாதித்ய பட்டம் பெற்ற குப்த மன்னர்? இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்தர் பெற்ற குப்த மன்னர் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் பெற்றவர் பார்த்திங்கன்னா அது சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண். இது முக்கியமான கொஸ்டின். சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை எந்த கல்வெட்டு தூண் விரிவாக குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண். நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவியவர் குமாரகுருபர். பாக்கியான் என்ற வெளிநாட்டு பயணி யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இது சரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்களா டிஎன்பிஎஸ்சியில், அது மாதிரி உள்ளது. இப்போ சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவின் 12 அரசுகளை வென்றார். இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. பாகியான் சுற்றுலா குறிப்பு குப்த சாம்ராஜ்யத்தை விளக்குகிறது. ஸ்கந்தகுப்தர் ஹூணர்களை தோற்கடித்தார். குமாரகுப்தர் மேற்கு இந்தியாவில் வெள்ளி நாணயங்களை வழங்கினார். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர்களை பற்றிய தகவல்களை அறிகிறது. மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் படையெடுப்புகளை குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தரின் வெள்ளி நாணயம் தங்க நாணய வெளியீடு அவரை அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என காட்டியது. ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்தன் என்று அழைத்து கொண்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். கிரேக்க வரலாற்றில் பெரிக்ளின் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார்? பார்னெட். கிரேக்க வரலாற்றில்னா பார்னெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்ராலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்தியாவில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று கூறுவர்? குப்தர்களின் காலம்தான் இந்தியாவோட பொற்காலம் என்று கூறுவார்கள். குப்தர்கள் பற்றி கூறும் தேவி சந்திரகுப்தரும் உத்தராட்சம் பற்றி கூறும் நூல்களை எழுதியவர் விசாகதத்தர். அரசருக்கு நீதி கூறுவது போல் எழுதப்பட்ட நீதிசாரம் என்ற தர்மசாஸ்திரம் நூல் எழுதியவர் காமந்தகார். அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த அரசரால் ஆளுமை சாதனை பற்றி கூறுகிறது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு ஒருபுறம் சமுத்திரகுப்தர் சாதனைகளும் மறுபுறம் எந்த அரசரின் வாசகங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கும்? அசோகர். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒருபுறம் சமுத்திரகுப்தர், மறுபுறம் அசோகர்.